ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம். குருவாரம் குரு சிந்தனை. ஆனந்த் ஆசிரமத்தின் சத்குருவான பப்பா சுவாமி ராம்தாஸ் அவர்கள், பூஜ்ய மாதாஜி கிருஷ்ணாபாய் அவர்கள், பூஜ்ய சுவாமி சச்சிதானந்தா அவர்களின் ஆசியுடன் இந்த வார பதிவை கேட்டு மகிழ்வோம். பூஜ்ய மாதாஜி கிருஷ்ணாபாய் அவர்களுடைய விஸ்வமாதா கிருஷ்ணாபாய் என்ற நூலிலிருந்து சில பதிவுகளை கேட்டு மகிழ்வோம். புத்தகத்தின் உள்ளே செல்வோம். இப்பகுதி உரையாடலை கொண்டதாக அமைந்துள்ளது. பக்தர்: அன்னையே, நாங்கள் விரைவில் ஊருக்கு புறப்பட போகிறோம். வாழ்க்கையின் குறிக்கோளை அடைய எங்கள் வீட்டிற்கு திரும்பிய பின்னும் நாங்கள் மனதில் நினைவு வைத்து கடைபிடிக்கக்கூடிய சில பயிற்சி முறைகளை தயவு செய்து கூறுங்கள். அன்னை: அன்புமிக்க பப்பா முதலில் எனக்கு இறை நாமத்தை தந்தார். அது அழிவற்ற புருஷோத்தம பப்பாவின் குணங்களற்ற, விகாரங்களற்ற, உருவமற்ற, எல்லையற்ற தன்மையின் நாமமாகும். இது அனைவரின் குருவாகிய அழிவற்ற சாசுவதமான தத்துவத்தின் பெயராகும். என் அன்புக்குரிய பப்பா அழிவற்ற சாசுவதமான எல்லையற்ற இருப்பிலிருந்து வந்து எனக்கு புனித ராமநாமத்தை அளித்தார். அதை இடைவிடாது ஜெபிக்க சொன்னார். என் கைகளை கொண்டு அனைவருக்கும் சேவை செய்து அது பப்பாவுக்கு நான் செய்யும் சேவையாக கருதும்படி சொன்னார். எல்லையற்ற அழிவற்ற சாசுவதமான பப்பாவின் இருப்பின் மேல் மனதை ஒருமுனைப்படுத்தி அனைத்தும் நீங்கள்தான், அனைத்திற்கும் அப்பாற்பட்டவருமான அவரே என் இதயத்தில் வெளிப்படுத்த வேண்டும் என்றும் பிரார்த்தனையை செய்ய சொன்னார். இதுதான் ஜபம், சேவை, மேலும் தியானம். இப்படி நாவிற்கு, கைகளுக்கு, மனதிற்கு அளிக்கும் இம்மூன்று பயிற்சிகளும் ஒரே சமயத்தில் செயல்பட்டால் குருவானவர் நம் இதயத்தில் தன்னிச்சையாக விரைவில் வெளிப்படுத்தலாம். எப்படியும் தன்னைத்தானே வெளிப்படுத்துவார். இப்பயிற்சிகள் ஒரே சமயத்தில் தொடர்ந்து செய்யப்பட்டால் நம்முள் பல மாற்றங்கள் நிகழ்கின்றன. கருணையே வடிவான நம் அன்புமிக்க பப்பா நம் இதயத்தில் வீற்றிருப்பதால் அவரே நமக்குள் தேவையான மாறுதல்களை செய்து அவருடைய அழிவற்ற தன்மையை நமக்கு வெளிப்படுத்துவார். அப்போது நாம் பெறும் அனுபவம், நான் இந்த அழியக்கூடிய உடல் அல்ல, நான் அழிவில்லா முடிவில்லா பரம்பொருள், இப்பிரபஞ்சம் முழுவதும் என் உடலே என்பது. இவ்வனுபவம் கிடைத்த பின்பும் நாம் இயங்குகிறோம், பேசுகிறோம், செயலாற்றுகின்றோம். ஆனால் எவ்வாறு நாம் உடல் உணர்ச்சியுடன் இருக்கும்போது நம் உடலுக்கு நாம் செய்வதோ செய்யாததோ உண்மையான நான் என்ற உணர்வை பாதிப்பதில்லையோ, அவ்வாறே இப்போது நல்லதோ கெட்டதோ நாம் செய்வதும் செய்யாததும் நான் என்ற உணர்வை பாதிப்பதில்லை. பாதிக்கப்படாததால் ஒருவன் கெட்ட காரியங்களை செய்யலாம் என்பது இதன் பொருள் அல்ல. அறியாது அவன் ஏதாவது தீமை என்று கருதக்கூடிய காரியம் செய்தாலும் அது அவனுக்கே செய்து கொண்டதாகும். ஏனெனில் இப்போது அவனை பிரபஞ்சத்துடன் ஐக்கியப்படுத்தி கொண்டு விட்டதால் அவன் செய்யும் அனைத்து காரியங்களும் பிரபஞ்சத்தின் நலனை பொருட்டே. அது எவ்வாறெனில், பிள்ளைகளின் நலன் கருதி பெற்றோர் ஏற்பாடு செய்யும் காரியங்கள் போல் அன்புமிக்க பப்பா உலக தந்தையாதலால் அவர் உலக நலனுக்காக இயங்குகிறார். நம்மை இறை நாமத்தை ஜபம் செய்யவும், அவரை தியானம் செய்யவும், அவருக்கு சேவை செய்யவும் அவர் சொல்கிறார். இம்மூன்று வித சாதனைகளையும் நமக்கு கற்பிக்கும் பொருட்டே கருணாமூர்த்தியான பப்பா விஸ்வ பிரேமை, விஸ்வ சேவை இவற்றை லட்சியமாக கொண்ட இந்த ஆசிரமத்தை நிறுவினார். ஜபம், தியானம், சேவை இந்த மும்முனை சாதனையை நாம் சரிவர செய்தால் விஸ்வ பிரேமையும் விஸ்வ சேவையும் செய்தவர்கள் ஆவோம். இம்மூன்று சாதனைகளையும் நாம் தொடர்ந்து செய்து அவர் நமக்கு அக தரிசனம் கொடுத்த பின் நாம் எதையும் எவருக்காகவும் செய்வதில்லை என்பதை உணர்கிறோம். செய்வது எல்லாம் யாருக்காகவும் அல்ல, நமக்கே. உணவு உண்டால், பருகினால் நமக்காகவே. கண்களால் நாம் காட்சிகளை காண்பது நம் மகிழ்ச்சிக்காகவே. இவ்வாறு காதால் கேட்பவையும் நாம் ரசிப்பதற்கே, பிறருக்காக அல்ல. இந்நிலையில் அழியா முடிவிலா நிர்குண நிர்விகார பரம்பொருளுடன் ஐக்கியமடைந்தும் அழியும் பிரபஞ்சமும் நம் உடலே என்ற உணர்வை அடைந்தும் நாம் உலக வாழ்வை மகிழ்ச்சியுடன் அனுபவிக்க ஆரம்பிக்கிறோம்.
ஏதாவது நமக்கு துன்பத்தை கொடுக்குமானால் அதை தவிர்க்கிறோம். நமக்கு கேட்பதற்கு எதுவும் பிடிக்கவில்லையானால் அதை தவிர்க்கிறோம். பார்ப்பதால் கண்கள் களைப்புற்றால் அவைகளை மூடிக்கொள்கிறோம் அல்லது பார்வையை வேறு திக்கில் செலுத்துகிறோம். கைகள் வேலை செய்வதில் சோர்வடைந்தால் வேலை செய்வதை நிறுத்துகிறோம். இவ்வாறு நமக்கு நன்மை தருபவையாக இருந்தால் மட்டுமே செயல்படுகிறோம். இல்லையேல் விட்டு விடுகிறோம். நமக்கு ஒரு கொப்புளமிருந்து அது சீல் பிடித்தால் மருத்துவரிடம் செல்கிறோம். மருந்துகளை தடவி கொப்புளம் ஆறும் வரை வலியை பொறுத்து கொள்கிறோம். நாம் ஏன் இவ்வாறு செய்கிறோம்? உடலை ஆரோக்கிய நிலைக்கு கொண்டு வரவே. இவ்வாறு நாம் உடலை குணப்படுத்திக் கொள்வது போல் அன்புமிக்க பப்பா அகிலம் முழுவதும் அவர் உடலே ஆதலால் அந்த அகிலத்தில் எங்கு தூசிகள் அழுக்குகள் இருக்கின்றனவோ அவற்றையெல்லாம் தூய்மைப்படுத்துகிறார். எவ்வித நோய்கள் அகிலத்தில் இருக்கின்றதோ அவற்றையெல்லாம் குணப்படுத்துகிறார். ஆனால் நாம் எவ்வாறு கொப்புளம் பழுக்கும் முன் அதை அறுப்பதில்லையோ அவ்வாறே பப்பாவும் பிரபஞ்சத்தை வாட்டும் நோயும் தக்க பக்குவம் அடைந்த பின்பே கடுமையான நடவடிக்கை எடுத்து குணமாக்குகிறார். நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால் அகிலமும் அகிலத்துக்கு அப்பாற்பட்டவருமான நம் குரு நம் இதயத்தில் வீற்றிருப்பதை உணர வேண்டும். அவருடைய நாமத்தை ஜெபித்து தியானமும் சேவையும் செய்து அவருடைய ஸ்வரூபத்திலேயே எப்போதும் லயித்து பேரானந்த நிலையில் இருக்க வேண்டும். இதற்காகத்தான் கருணாமூர்த்தி பப்பா உலகை படைத்து அவரே மானிட உருவத்தில் அவதரித்தார். அவர் நாமத்தை ஜெபித்து தியானமும் சேவையும் செய்தால் அவரின் உண்மை ஸ்வரூபத்தை நாம் உணரலாம். இதற்கு உதவும் வகையில் விஸ்வ பிரேமை விஸ்வ சேவை இவற்றை லட்சியமாக கொண்ட இந்த ஆசிரம் ஆரம்பிக்கப்பட்டது. இதை நினைவில் கொண்டு எல்லோரும் ஜபம் தியானம் சேவையின் மூலம் உலக நன்மைக்கு பாடுபட வேண்டும். அதுவே உலகம் நன்மையடைய வழியாகும். சாசுவதமான ஆதி அந்தமில்லா பப்பா தன்னைத்தானே நம் இதயத்தில் வெளிப்படுத்தும் போது நாம் செய்வது எதுவும் பிறருக்கல்ல நமக்கே என்பது புரியும். இந்நிலையில் விஸ்வ பிரேமையும் விஸ்வ சேவையும் நம் எல்லோராலும் தன்னிச்சையாலே ஆற்றப்படும். எல்லோரும் விஸ்வ பிரேமையும் விஸ்வ சேவையும் செய்யும் மனப்பக்குவம் அடைந்து அகமும் புறமும் பேரானந்தம் அனுபவித்து வர வேண்டும் என்பதே என் பிரார்த்தனை. இக்கருத்துக்களை நம் அன்றாட வாழ்வில் கடைப்பிடிக்க பப்பாவின் அருளையும் பூஜ்ய மாதாஜியின் அருளையும் பூஜ்ய சுவாமி சச்சிதானந்தா அவர்களின் அருளையும் வேண்டி சத்குரு சிந்தனையை நிறைவு செய்வோம். ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம்.